மாவட்டம் ஒரத்தநாடு. இங்கே வந்து ஒரு 10 நாளாக மழை பெஞ்சிட்ருக்கு. இடையில ஒரு 2 நாள் மழை இல்லாமல் இருந்துச்சு. இருந்தாலும் இந்த பகுதியில் வந்து வாரி வந்து ஒழுங்காக தூர் வராதனால இங்கே பருத்திக்கோட்டை, சின்ன பருத்திக்கோட்டை, தும்பத்திக்கோட்டை, பொன்னாப்பூர் இங்கே வந்து ஒரு 1000 ஏக்கருக்கு மேலே இடுப்பளவில் வயலில் தண்ணி நிற்கிது. வடிகிறதுக்கான வசதி இல்லை. 20 நாள், 10 நாள், 5 நாள் பயிராக இருக்குது. எல்லாம் அழுவி போச்சு. ஏக்கருக்கு 30,000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கோம். இந்த வாரியில் ஆகாய தாமரை பரவி கிடக்குது. இந்த மழை வந்து இப்போ இந்த மழை நின்னாலும் எங்களுக்கு இது ரொம்ப இழப்பு தான். இந்த மழை தொடர்ந்தாலும் விவசாயிகளோட வாழ்வாதாரம் இங்கே என்ன கேள்விக்குறியாக தான் இருக்குது. அரசாங்கம் உடனே இந்த பகுதியில் வந்து பார்வையிட்டு இந்த வாரியை ஆகாய தாமரையை உடனே நீக்கி தரணும். இந்த பருத்திக்கோட்டை வாய்க்காலில் ஆகாய தாமரை பரவி இருக்கிறதுனால 10 நாளுக்கு மேலே இடுப்பளவில் தண்ணி நிற்கிது. 1000 ஏக்கருக்கு மேலே நிற்கிது. இங்கே ஒரு 4-5 கிராமத்தில் வயல் இடுப்பளவு தண்ணி நிற்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏக்கருக்கு 30,000 செலவு. பயிரெலாம் என்ன நிலையில் இருக்குப்பா? பயிரெலாம் அழுவி பயிரெலாம் இழந்து போயிட்டு, பயிர் இழந்து போய் மறுநடவு நடுற அளவு இருக்கா? நொல்லு போயிருக்கு. நீங்கள் இந்த பார்க்குறீங்க, வீடியோவில் பார்க்குறீங்க, இடுப்பளவில் தண்ணி நிற்கிது. இல்லை இப்போ திரும்ப மறுநடவு நடுற அளவுக்கு இருக்குமான்னு கேட்குறேன். ஆமாம், மறுநடவு நடுற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நாங்கள் இதுக்கு செலவு பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான். திருப்பி மறுநடவு அடுத்த இதில் நடுற மாதிரி தான் இருக்கும். இந்த வாரியை தூர்வாரியை உடனே தரணும். இதில் ஆகாய தாமரை மண்டி கிடக்கிறதுனால தண்ணி வடியாது போல். கொஞ்சம் சீக்கிரம் போர்க்கால அடிப்படையில் இதை தூர்வாரி தரணும். எங்களுக்கு உள்ள நஷ்ட ஈடு கொடுக்கணும். இது அரசாங்கம் இது எங்கள் பகுதியில் வந்து கணக்கெடுத்து விவசாயிகளோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு கணக்கெடுத்து இதுக்கான இழப்பீடை அரசாங்கம் எங்களுக்கு தரணும். கடந்த 10 நாட்களாக வந்து மழை வந்து விட்டு விட்டு இடையில ஒரு 2-3 நாள் வரல. அப்புறம் திரும்ப வந்து தொடர் மழை பெய்துட்ருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சம்பா பயிர் வந்து நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 3,25,000 ஏக்கருக்கு வந்து சம்பா பயிர் நம்ம நடவு பண்ணியிருக்கோம். இதில் வந்து பல்வேறு நிலைகளில் பயிர் இருக்குது. நட்டு சில நாட்கள் 1-2 நாட்கள்லேருந்து நட்டு 35-40 நாட்கள் வரைக்குமான பயிர்கள் இருக்குது. இந்த பயிர்கள் வந்து சில பயிர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக தண்ணியில் ஒவ்வொரு பள்ளமான இடங்களில் பார்த்திங்கன்னா பயிர் ரொம்ப நாளாக தண்ணியில் அப்படியே தேங்கி இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இன்னும் ஒரு 2 நாள் மழை எதிர்பார்க்குறோம். இன்றும் நாளையும் நமக்கு வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மழை வந்து விட்ட பிறகு நம்ம சம்பா பயிர்கள் வந்து எவ்வளோ பயிர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம கள பணியாளர்கள் வந்து இப்பயும் ஆய்வு பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலும் மழை ஃபுல்லாக நின்ன பிறகு 1-2 நாட்களில் மழை விட்ட பிறகு இந்த பயிர் கணக்கெடுப்பு பணிகள் வந்து துரிதமாக நம்ம கள பணியாளர்கள் வந்து செய்ய இருக்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் ஒரு 4,000 ஏக்கர் கிட்ட பயிர்கள் வந்து நீரில் மூழ்கி இருக்குது. ஸோ அந்த கணக்கெடுப்பு நம்ம இப்போ ஒரு இதாக சொல்கிறோம். கணக்கெடுத்த பிறகு துல்லியமாக நம்ம வந்து எவ்வளோ பயிர் பாதிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிவிடுவோம். அதே மாதிரி இப்போ சம்பா பயிருக்கு வந்து பயிர் காப்பீடு செய்கிறதுக்கு வந்து நவம்பர் 15ஆம் தேதி கடைசி நாள்னு சொல்லி இப்போ வந்து விவசாயிகள் நிறையா கேட்டதற்கு என்னங்க நம்ம மாண்புமிகு வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் வேளாண்மை இயக்குனர் வந்து நம்ம கவர்மெண்ட்டில் பேசி நவம்பர் 30 வரைக்கும் டேட் வந்து நீட்டிச்சு கொடுத்துருந்தாங்க கால அவகாசத்தை. அதில் வந்து இப்போ கடந்த ஒரு 4-5 நாட்களாக குத்தகைதாரர்களுக்கு வந்து பயிர் காப்பீடு செய்ய முடியாமல் இருந்தது. அதை நம்ம மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் மற்றும் நமது ஏபிசி சார் அவர்கள், டைரக்டர் எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் பேசி இன்னும் ஒரு நாள் கால நீட்டிப்பு டிசம்பர் 1 வரைக்கும் கால நீட்டிப்பு செய்திருக்காங்க. மற்றும் இன்னையிலேருந்து அந்த குத்தகைதாரர்களும் பயிர் காப்பீடு செய்கிறதுக்காக அதை எனேபிள் பண்ணிட்டாங்க. அதனால் விவசாயிகள் அனைவரும் இன்னும் யாரெல்லாம் வந்து குத்தகைதாரர்கள் பயிர் காப்பீடு செய்யலையோ இன்று நாளை மறுநாள் 3 நாட்கள் இருக்குது. உடனடியாக அருகில் உள்ள சிஎஸ்சி அப்புறம் எங்கே பொது சேவை மையங்கள் எங்கே இருக்கோ அங்கே போய் உடனடியாக பயிர் காப்பீடு செய்யணுன்ட்டு இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ தண்ணி வந்து நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா விவசாயிகளும் கோரிக்கை விடுத்திருக்காங்க. அது இல்லாமல் நம்ம WRD அஃபிஷியல்ஸ் வந்து எங்கெங்கே வந்து இந்த நெய்வேலி காட்டாமணக்கு வந்து அடைப்பு இருக்கோ சில இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த வாய்க்கால் எல்லாம் வந்து காட்டாமணக்கு ஃபுல்லாக ஆக்கிரமிப்பு பண்ணி அதனால தண்ணி வடியாமல் இருக்குது. ஆகாய தாமரை எல்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து WRD அஃபிஷியல்ஸ் வந்து கிளியர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு இடங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக. அதனால தண்ணி வடிஞ்சிட்ருக்கு நிறைய இடங்கள். இப்போ இங்கே ஒரத்தநாட்டில் பார்த்திங்கன்னா ஒக்கநாடு கீழையூரில் ரொம்ப நிறையா பயிர்கள் வந்து சேதம் அடைஞ்சிச்சு. எல்லாத்தையும் அவங்க கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க.